ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு நிகழ்வு நடக்கின்றன. அந்த நிகழ்வை பொறுத்தவரை நம்முடைய கர்மாவின் பலனுக்கேற்ற முறையில தான் தரும். அந்த வகையில பார்த்தா ஒவ்வொரு மாதமுமே சோழி பிரசன்னத்தின் மூலமாக ஆஸ்ட்ரோகிளிட்ஸ்ல பலாபலங்களை சொல்லி வருகின்றேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த 2025 டிசம்பர் மாதம் வருடத்தினுடைய கடைசி மாதமாக இருந்தாலும் கூட நம்முடைய கடந்த கால கசப்புகள் எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் நிம்மதி அமையுமா என்பதற்கு ஒரு அடித்தளம் தான். அந்த வகையில பார்க்கும்போது இந்த மாதம் எவ்வாறு இருக்கும், இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு நான் பேச போறேன். காரணம், இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். காரணம் என்னன்னா, இந்த டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா 4 கிரகங்களும் பாத்தீங்கன்னா தனுசு ராசியில் சென்று அமைகின்றது. தனுசு ராசியில் சென்று அமைவதனால எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, அடுத்தது மேஷராசி இருக்கக்கூடிய பரணி, மேஷராசி இருக்கக்கூடிய கிருத்திகை 1ஆம் பாதம், மேஷராசி அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். எத்தனையோ வேதனைகளும் துன்பங்களும் தொடர்கதையாக சந்தித்தவங்க வாழ்க்கையில இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தடுமா என்பதை இப்ப நம்ம சொல்ல போறோம். அந்த வகையில பார்க்கும்போது கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு ஸ்தானத்திற்கு செல்ல இருக்கின்றார். லாபஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது குருவினுடைய வீட்டுக்கு செல்ல இருக்கின்றார். குருவின் வீடு என்பது தனுசு. அந்த தனுசு ராசிக்கு செல்வது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை அமையும். அதே குறிப்பா சொல்ல போனா எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் சுக்கரனுடைய பலத்தினால கணவன் மனைவியுடைய உறவு, அந்த உறவு ஒரு நல்ல ஒரு பலப்படும். ஒருவர் புரிந்து கொண்டு ஒரு எதிர்கால நலனை நோக்கி நம்பிக்கையோடு நகர்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் மேஷராசிக்கு அமையும். குறிப்பா சொல்ல போனா சனி பலமாக இருக்கின்றார். குறிப்பா பாத்தீங்கன்னா குரு சாதகமாக இல்லை. குருவை பொறுத்த வரைக்கும் அவரு கடகத்திலிருந்து திரும்பவும் பாத்தீங்கன்னா அதிசாரமாக மிதுனம் விட்டு நகர்ந்து விட்டார். இருந்தாலும் கூட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குரு செய்ய முடியாததை, குரு தர முடியாததை பாத்தீங்கன்னா அசுர குருவாகிய சுக்கிரன் தரப்போகின்றார். கவலையே பட வேண்டாம். அதாவது பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தினுடைய முழுமையான பலன் கிடைக்காவிட்டால் கூட மற்ற கிரகனுடைய இருப்பும் நமக்கு நற்பலனை தரும். அந்த வகையில் இந்த மாதம் முழுவதுமே மேஷராசிக்கு நற்பலனை தரக்கூடிய ஒரு மாதமாக, கடத்திரகாரகன் சுக்கிரனுடைய அருளையும் நிறைவும் தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும். தொட்டது துளங்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா விரயங்கள் அதிகமாக ஏற்படும். கொஞ்சம் கவனமா இருங்க. ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும், ஒரு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடப்பதாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்க வேண்டும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதத்தில் ஏற்படும். குறிப்பா பாத்தீங்கன்னா வழக்குகளில் பாத்தீங்கன்னா சாதகமான தீர்ப்பு வருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த மாதம் அமையும். வருமானம் பொறுத்த வரைக்கும் ஏற்ற தாழ்வெட்டி ஒரே சீராகத்தான் அமையும். ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை குரு பகவான் போக்கி விடுவதனால, ராகு நமக்கு எல்லாம் தெரியும், யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷம் இந்த மாதத்தை இருப்பதனால அந்த தோஷத்தை கூட குருவினுடைய கருணையினாலையும் அசுரகுருவாய் சுக்கராச்சாரியனுடைய அருளாலும் அந்த ரகுவின் தோஷமும் இல்லாத ஒரு காலகட்டமாக தான் இந்த மாதம் மேஷராசிக்கு அமையும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா நீதிமன்ற வழக்குகள் இருந்தாலும் கூட அந்த நீதிமன்ற வழக்குகள் இல்ல வம்பு வழக்குகள், தேவையற்ற பிரச்சனைகள், அதை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த நிலை மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அது மட்டும் கிடையாதுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு, குறிப்பா பாத்தீங்கன்னா அரசு துறையில ஒரு வேலைக்கு முயற்சி செய்வதற்கு ஒரு சரியான தருணம். இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த மாதம் அமைகின்றது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு கடினமான முயற்சிங்க, ஒரு தொழிலா இருக்கட்டும், வாழ்வாகட்டும், நீங்கள் எடுக்கின்ற முயற்சி ஒரு கடினமான முயற்சியாக இருக்கின்றது என்றெல்லாம் கவலைப்பட்டு விடாதீர்கள். அதில் இருந்து மாறுகின்ற ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல சொல்றேங்க, மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சாதகமாகத்தான் இருக்கின்றார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரனும் சாதகமா இருக்கின்றார். 4 கிரகங்கள் நலமாக நகர்கின்ற ஒரு மாதமாக இந்த மாதம்
டிசம்பர் மாதம் மேஷ ராசிக்கு அமைகின்றது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியது நரசிம்மருடைய வழிபாடு. இந்த நரசிம்மருடைய வழிபாடு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அருகில் உள்ள பெருமாளுடைய மகாவிஷ்ணுடைய ஆலயம் சென்று ஒரு தேங்காய் வாங்கி ரெண்டாக உடைத்து நீரை அகற்றிவிட்டு அதற்குள்ள நெய்யை நிரப்பி தீபம் ஏற்றி வாருங்கள். அற்புதமான யோக பலனை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய வெற்றிக்கும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கும் எதெல்லாம் தடையா இருக்கின்றதோ, அது நேர்முக தடையாக இருந்தாலும் மறைமுக தடையாக இருந்தாலும் அந்த தடைகள் மாறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த டிசம்பர் மாதம் மேஷ ராசிக்கு. அது மட்டும் பார்க்க கிடையாதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமை சதுர் கிரக ராஜயோகம் சொல்லுவாங்க. சதுர் கிரகம் 4 கிரகங்கள் பாத்தீங்கன்னா குருவினுடைய இடத்திற்கு வருகின்றன. அந்த அற்புதமான காலகட்டம் அந்த தனுசு ராசிக்கு மட்டுமல்ல, மேஷ ராசிக்கும் அற்புதமான யோக பலனை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் மேஷ ராசிக்கு அமைகின்றது.